السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இணையத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பேச வந்திருக்கிறேன். சில விஷயங்களை இதை பற்றி பகிர வந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய முதல் இறை கட்டளை, முதல் வஹி, அல்லாஹ்வுடைய இறை செய்தி, முதல் இறை செய்தி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த கடைசி 10 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ்வின் தூதர் மீது இறங்கி அவர்களுக்கு வஹியை கொடுக்கிறார்கள். வஹி செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லுகிறார்கள். இக்ரா, முதலில் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்ரா, படியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் படிக்க தெரியாத, எழுத தெரியாத ஒரு நபராக இருந்தார். அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு பெயர் உம்மி. குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை பதிவு செய்கின்றார். ரசூலின் நபியில் உம்மியில் லதி, எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. அல்லாஹ்வின் தூதருக்கு கடைசி நேரத்திலும் தன்னுடைய பெயரை இங்கு இருக்கிறது என்று சொல்லி அதுவும் தெரியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார். ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு குர்ஆன் இறங்கிய பிறகு ஃபஸாஹத், பலாகத், அல்லாஹ்வின் தூதருடைய நாவில் வரக்கூடிய அந்த நாவுடைய அந்த அர்த்தம், அந்த வார்த்தையுடைய அவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரும் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் பேசுவார்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதர் மீது முதலில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரா என்று சொன்னார்கள், படியுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா அத்ரி, எனக்கு இதை பற்றி மா அன பிகாரி, நான் படிக்க தெரியாதவன், எனக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களுக்கு சொன்னார்கள், இக்ரா, படியுங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் மறுபடியும் சொன்னார்கள், மா அன பிகாரி, நான் படிக்க தெரியாதவன். அல்லாஹ்வின் தூதரை மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டிப்பிடித்து மூன்றாவது முறை சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், அல்லாஹ் உங்களை படைத்த இறைவனுடைய பெயரால் நீங்கள் படியுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக்,
உங்களை படைத்த இறைவனுடைய பெயரோடு நீங்கள் படியுங்கள். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அவன் எப்படிப்பட்டவன், மிகப்பெரியவன், அவனுடைய பெயரை எடுத்து நீங்கள் படியுங்கள். அப்ப அந்த வசனத்தில் 5 வசனங்கள் தான் இறங்கியது. இல்லமல் இன்சான மாலம் யஅலம். அப்ப இந்த 5 வசனங்களில் 2 வசனங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து 3 வசனங்கள், அடுத்து கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு பேனாவின் மூலமாக தான் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தான். மனிதனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இந்த மனித சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அருள்கொடை. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, வானவர்கள் அனைவரையும் மனிதனுக்கு சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டான். அதற்கு காரணம் என்ன? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து மொழிகளையும் அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வானவர்களை விட மனிதன் ஒரு படி மேல் சிறப்பாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான் மனிதனுடைய சிறப்பின் காரணம். சூரத்துல் இஸ்ரா பனி இஸ்ராயீலுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். இந்த மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கின்றோம். கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார்? படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார்? அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பாக படைத்த எத்துணை படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கிறது. இந்த உயிரினங்கள் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது? பறவைகள், இந்த பூச்சிகள், இந்த மிருகங்கள், இந்த மரங்கள், இந்த அனைத்து விதமான பெரிய பெரிய படைப்புகள், வானத்தையும் பூமியையும் பார்க்கின்றோம். அதான் இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்துகின்றான். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு கல்விதான். அந்த கல்வியின் மூலமாக தான் அல்லாஹ்வின் தூதருக்கு முதலில் படிங்கள் என்ற வார்த்தை, அந்த வசனம் இறங்குகிறது. அதனால்தான் நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில், ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்காவில் வெறும் 11 பேர் தான் எழுத படிக்க, அரபி மொழியை எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அல்லாஹ்வின் தூதருடைய தாவத்தை, அழைப்பு பணியை விரிவாக விசாலமாக ஆக்கின பிறகு அல்லாஹ்வின் தூதரை மரணிப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வஹியை எழுதக்கூடிய 40 சஹாபாக்கள் உருவாக்கினார்கள் அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ் அக்பர். அப்ப கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பதில் போரில் காஃபிர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு அந்த தொகையை வாங்காமல் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த காஃபிர்களில் யாருக்காவது உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தால் முஸ்லிம்களில் எங்களுக்கு 2 பேருக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை செய்யலாம், நீங்கள் விடுதலை ஆகலாம். அப்ப கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு அதிகமாக போராடினார்கள். ஏன்? ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தால்தான் அவன் இறைவனிடம் பக்கம் நெருங்குவார். எது பாவம் என்று தெரியாமல் இருக்கின்ற பல முஸ்லிம்கள், பல இளைஞர்கள், பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். வட்டி வாங்குவது தவறு, ஹராம் என்று பல முஸ்லிம்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. தாடியை வெட்டுவது ஹராம் என்று சொல்லக்கூடிய பல முஸ்லிம்களுக்கு தெரியாது. அனைத்து விதமான மிகப்பெரிய பாவங்களை முஸ்லிம் மக்கள் இந்த சாதாரணமாக செய்து கொண்டது பாவமாகவே கருதாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆபிதை விட இபாதத்து செய்யக்கூடிய, வழக்க வழிபாடு செய்கின்ற, யாரு? ஐவேறு தொழுகை, சுன்னத்து, திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கின்ற, அல்லாஹ்வுடைய அதிகமாக இபாதத்தில் இருக்கின்ற ஒரு ஆபிதை விட ஒரு ஆலிம் சிறந்தவர். ஏன்? அவருக்கு எது சிறந்தது என்று தெரியும். எதை செய்தால் அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக நன்மை சம்பாதிக்கலாம், அல்லாஹ்வை அதிகமாக திருப்திப்படுத்தலாம், அந்த விஷயம் அவனுக்கு தெரியும். அதனால்தான் அந்த ஆலிமை விட, அந்த ஆபிதை விட, அந்த வழக்க வழிபாடு செய்வதை விட அந்த ஆலிமுக்கு, அந்த மார்க்க அறிஞருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், உங்களில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு என்னுடைய சிறப்பு எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெண்களையும் அந்த கல்விக்காக ஆர்வப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். மார்க்க பணியை செய்வதற்காக இந்த பெண்களையும் அல்லாஹ்வின் தூதர் பள்ளிவாசலே வந்து அவர்களை உருவாக்கினார்கள்.
இந்த மார்க்க கல்வியை தேடுவது படிப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்னு மாஜாஹ் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் வ முஸ்லிமத்தின், கடமையான மார்க்க சட்டங்களை தெரிவது, மார்க்க அறிவை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண் மீதும் கடமையாகும். இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், தந்தைமார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜனாசாவில், தன்னுடைய பிள்ளைகளுடைய ஹுத்பா நிக்காஹுடைய அந்த நேரத்துக்கு என்ன துஆ படிக்க வேண்டும் தெரியாது. தந்தைக்கு என்ன துஆ செய்ய வேண்டும், ஜனாசா நேரத்தில் அந்த ஜனாசாவுக்கு என்ன துஆ செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் தான் இமாம் சாஹிப் கால் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் தான் துஆ போய் தேடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தனக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை முக்கியமான விஷயங்களை ஒரு மனிதன் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். குளிக்கக்கூடிய சில சட்டங்கள், முக்கியமான சில சட்டங்கள் என்று சொன்னால், குளிப்பு சரியில்லை என்று சொன்னால் அவன் சுத்தமானவன் அல்ல, அவன் அசுத்தமானவன். அவன் அசுத்தமானவன் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை, அவனுடைய குர்ஆன் இபாதத்து, அனைத்து விதமான சில முக்கியமான இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப முக்கியமான தொழுகைக்காக வரக்கூடிய அந்த குளிப்பின் சட்டங்கள், கடமையான குளிப்பின் சட்டங்கள் கூட இன்றைய காலத்தில் பல முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. என்ன துஆ படிக்க வேண்டும், அந்த குளிப்பு கடமையான பிறகு, வுது செய்த பிறகு பல முஸ்லிம் இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி நம்மை தேடி வரும் என்று சொன்னால் அது ஒரு மடமைத்தனம் தான், அது ஒரு முட்டாள்தனம் தான். அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் நம்முடைய பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். சூரத்துல் முஹம்மத் 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ், ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்தால், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் முழுமையாக ஆலிமாக வேண்டும், அப்படி எந்த விதமான நிபந்தனை இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் தனக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான சட்டங்கள், முக்கியமான அடிப்படை, முக்கியமான சில விஷயங்களை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார், ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், அப்ப எப்படிப்பட்ட அவர் முஸ்லிமாக இருக்க முடியும்? இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம், பல இளைஞர்கள், பல முஸ்லிம் மக்கள் எத்தனை நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டது பல முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபஜருக்கு பிறகு துஹரா, அஸ்ரா என்று சந்தேகத்தில் இருக்கின்ற பல முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். சிறிய ஒரு மார்க்க கல்வி நம்மிடத்தில் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் தடுமாறுகின்றோம். சின்ன சின்ன சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்கு நமக்கு தயக்கம், நமக்கு வெட்கம், நமக்கு ஒரு தப்பு வருமோ அல்லது படிக்க முடியாமல் இருக்குமோ அப்படின்னு எந்த விதமான சிந்தனை இல்லாமல் இருக்கின்றோம். அதை படிக்கலாம், இந்த லைலத்துல் கத்ரில் இரவில் இதை கற்றுக்கொள்ளலாம், இந்த ஆர்வம் இல்லை நமக்கிட்ட. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்க கல்விக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான விஷயம் குர்ஆனிலே அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான். மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு இந்த மார்க்க பணியில் இருந்து இந்த மார்க்க கல்வியை நாங்கள் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய என்ன நிபந்தனை, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எத்தனை நிபந்தனைகள், அதனுடைய எத்தனை ஷுரூத்துகள் யாருக்காவது தெரியுமா? பல பெண்களுக்கு தெரியாது, பல பிள்ளைகளுக்கு தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் வேறு யாரும் கிடையாது. இது வெறும் நாவால் சொன்னால் அனைத்து நபர்களும் முஸ்லிமாக முடியுமா? இல்லை, அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இத்கான் வேணும், சிதத்து வேணும், அதுக்கு ஈமான் வேணும், பல விஷயங்கள் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இதை தெரியாமல் வெறும் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, இப்படி சொன்னால் ஒவ்வொரு நபரும் முஸ்லிமாக இருக்க முடியுமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்க கல்விக்காக அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சிறிய சிறிய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சின்ன சின்ன சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், அனஸ் பின் மாலிக், அப்துல்லாஹ் பின் உமர்,
ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் ஒரு 10, 12, 13, 15 வயது இவ்வளவுதான். பிற்காலத்தில் தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களாக தன்னுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலிமாக அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். அப்ப அவர்களை உருவாக்கியவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றோம். மார்க்க கல்வி தேடுவதற்காக எப்போதும் அல்லாஹ்வின் தூதரோடு இருப்பார்கள். உறங்குவதற்காகவும் அல்லாஹ்வின் தூதரோடு இருப்பார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது, கற்றுக் கொடுப்பதற்காக இமாம்கள் இருக்கிறார்கள். நமக்கு வாய்ப்புகள், புத்தகம் இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் புத்தகம் கையில் இருக்காது. இந்த புத்தகம் எல்லாம் மனப்பாடம் செய்து எழுதிய பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் தான் இருப்பார்கள். பகதாதிலும் மதீனாவிலும் ஹிஜாஸிலும் இந்த மாதிரி இடத்தில் தான் அவர்களிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இடத்தில் தான் அவர்களிடம் அவ்வளவு பயணம் செய்து அவர்களுக்காக தன்னுடைய அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும் இந்த மார்க்க பணிக்காக. ஆனால் நம்மிடத்தில் இப்போது கையில் இருக்கிறது போன். அந்த போன் ஒரு ஹதீஸை தேடி பாருங்க, அதில் இருக்கிற எல்லா தரமும் வந்துடும். அந்த ஹதீஸ் அறிவிச்ச சஹாபியோட நிலைமை வந்துவிடும். அந்த ஹதீஸ் அறிவித்த அனைத்து அறிவிப்பாளர்களுடைய முழு விவரம் நமக்கு வந்துவிடும். நம்ம போனை எதையோ தேடுகின்றோம். ஆனால் மார்க்க கல்வியை பற்றி தேடுகின்ற எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்முடைய போன் எடுத்து பார்க்கும் பொழுது மார்க்க கல்விக்காக நாங்கள் ஏதாவது சிறிய அளவாவது நாங்கள் இதை போனை பயன்படுத்தியிருப்போமா? ஒரு பாட்டு தேடுவது, ஒரு படம் பார்க்குவது, அல்லது ஒரு மீம்ஸை பார்க்குவது, அல்லது ஒரு செய்தியை பார்க்குவது, அல்லது ஏதாவது நமக்கு இந்த உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத சில விஷயங்களை பார்ப்பது, இப்படிதான் காலப்போக்கில் நம்மளுடைய நிலைமை மாறிவிட்டது. நம்மளுடைய நேரங்கள் இப்படிதான் கரைகின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை தேடுவதற்கு, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க பணியை பார்ப்பதற்கு, இந்த இஸ்லாத்தை பற்றி சில விஷயங்களை தேடுவதற்காக நம்முடைய இந்த போனை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், ஆனால் அல்லாஹ் நாளை வறுமையை இதை பற்றி நம்மிடம் கேள்வி கேட்பார்கள். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு சிலருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் இன்னும் சிலருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அவர்கள் போராடி கொண்டு, இன்னும் அவர்கள் ஷஹீதாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழுவதற்கு பள்ளிவாசல் கிடையாது, தொழுவிப்பதற்கு இமாம்கள் கிடையாது. தொழுவையாளிகள் அனைத்து நபர்களும் நோயாளிகளாக, அனைத்து முஸ்லிம்களும் இரத்தத்தோடு பள்ளிவாசலுக்கு இடிஞ்ச அந்த கட்டிடத்தில் அல்லாஹ்வை துதி செய்வதற்காக, வணக்க வழிபாடில் ஈடுபடுவதற்காக வந்து திக்ரிலே தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். நமக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகான பள்ளிவாசலும் இவ்வளவு அழகான வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். இதுவே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்தில் யோசித்து பாருங்கள். அந்த பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு, அல்லாஹ்வுக்காக எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடக்கலாம், அப்படிப்பட்ட பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை சோதிக்கின்றார். அப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரவில்லை. அல்லாஹ் நமக்கு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பையும், இங்கிருந்து போன பிறகு குடும்பத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அதற்கு பிறகு பள்ளிவாசல் நடந்து வரக்கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலையும், பள்ளிவாசலில் அமர்ந்து அமைதியாக தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். இதன்று இந்த பலஸ்தீன் மக்கள், இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. 400 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் அவர்களோட நிலைமை மாறவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறிது நேரம் இதை பற்றி யோசித்தால் நமக்கு தெரியும். நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. சிறிய பிள்ளைகள், அந்த மக்கள் எவ்வளவு பாதிப்பாக இருந்து, தன்னுடைய பெற்றோரை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய சகோதரர்கள் நண்பர்களை இழந்து எவ்வளவு தியாகத்தை அவர்கள் செய்கிறார்கள். நாம் அவ்வளவு பெரிய தியாகம் செய்கின்றோமா? நாங்கள் அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் செய்கின்றோமா? இந்த மார்க்க பணிக்காக நாங்கள் செய்கின்றோமா? அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்.
நமக்கு தெரியும் இந்த பள்ளிவாசலிலே பல கோர்ஸுகள் நடக்கிறது, பல பிள்ளைகளுக்கு மதரசாக்கள் நடக்கின்றது, பல பெண்களுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பாடத்திட்டங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில கோர்ஸுகளும் இருக்கிறது, சில படிப்புகளும் இருக்கிறது. அதன் பக்கம் நம்மளுடைய கவனம் ஏன் இன்னும் வரவில்லை? ஸ்கூல் படிப்புக்காக நம்மளுடைய எவ்வளவு அர்ப்பணிப்புகள் இருக்குது. நம்மளுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கிறது. சிறிது நேரம் யோசித்து பார்த்தா நமக்கே தெரியும். அதனுடைய ஸ்கூல் ஃபீஸ் தனி, அதுக்கு ஸ்கூல்ல இருந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு வேனாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு தனி ஃபீஸு, அல்லது நாகமாக போனாலும் அதுக்கு பைக்கு போகிறதுக்கு பெட்ரோல்ல தனி காசு, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு யூனிஃபார்ம், சாப்பிடக்கூடிய டிஃபின் பாக்ஸ், அதில் புக்கு, அதுக்கு கவரு, அப்படிப்பட்ட செலவுகள் எவ்வளவு செலவுகள். லட்சக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வருடத்தில் அவ்வளவு செலவு செய்கின்றோம். ஆனால் ஒரு மார்க்க கல்விக்காக தான் இவ்வளவு செலவா? குர்ஆனை படிப்பதற்காக தான் இவ்வளவு செலவா? நான் எல்லாம் மறுமையிலே இதை பற்றி தான் கேட்பார். என்னை பற்றி அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? பல பெற்றோர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்தார். அல்லாஹ் நாளை மறுமையிலே இதை பற்றி கேட்கும் பொழுது என்னை பற்றி என்ன கற்றுக் கொடுத்தீர்கள், நபியை பற்றி என்ன அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள்? அல்லாஹ் நாளை மறுமையிலே இதை கேட்க மாட்டான். சயின்ஸ் சொல்லி கொடுத்தீங்களா, இங்கிலீஷை கற்றுக் கொடுத்தீங்களா, இதை பற்றி எந்த விதமான கேள்வி இருக்காது. கேள்வி என்ன இருக்கும்? இந்த மார்க்க கல்வி எவ்வளவு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள், என்னை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு அறிமுகம் செய்தீர்கள். அல்லாஹ் ஒரு கட்டளையாகவே சொல்லுகின்றார் சூரத்துல் முஹம்மதில், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முதலில் அறிந்து கொள்ளுங்கள், கல்வியை தேடிக் கொள்ளுங்கள். என்னது? அல்லாஹ்வை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை. இந்த விஷயத்தில் உறுதியாக கல்வியை தேடிக்கொண்டு அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை தவறிவிட வேண்டாம், இதை வீணாக்க வேண்டாம். அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை நாமும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து இந்த மார்க்க பணியில், இந்த மார்க்க கல்விக்காக நாங்கள் முன்வர வேண்டும். இதற்கு பிறகும் நாங்கள் முன்வரவில்லை என்று சொன்னார் அடுத்த ரமதான் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று நமக்கு தெரியாது. யாருக்கு எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் இங்கிலீஷுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு மரணிப்பதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அறிவித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் சிறந்தது. அந்த வார்த்தையுடைய முழு அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய வாக்கு நமக்கு வேண்டும். சகோதரர்கள், பெரியவர்கள், சாதாரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கபர்ல போனவுடன் இந்த மன்னரையில் நம்முடைய நாவில் அவ்வளவு இலகுவாக வந்து விடாது, அவ்வளவு லேசாக வந்து விடாது. சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு ஃபில் கௌலி ஸாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরাহ. யார் உறுதியான அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இம்மையிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உறுதியை கொடுப்பான். எந்த நேரத்தில்? மரண நேரத்திலும் மரணத்துக்கு பிறகும் இந்த மன்னரை வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி. அப்ப இந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்தோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்விக்காக நாங்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய இந்த பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு அந்த உறுதியை கொடுப்பார். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த உறுதிமிக்க இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நிறைய அகீதா கிளாஸ்களுடைய பள்ளிவாசலில் நடக்கிறது. ரசூலுல்லாஹை பற்றி நிறைய சீரா கிளாஸ்கள் இருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்கின்ற பல கிளாஸ்கள் இருக்கிறது. இதை பற்றி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். நாளை மறுமையில் குர்ஆனை கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நமக்கும் பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை, ஒரு அந்தஸ்தை எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோராக நாங்கள் மாற வேண்டும். ரஹ்மான் அனைவருக்கும் அதற்கான வாக்கியத்தை தந்து அருள் புரிய வேண்டும். இன்னும் கடைசியாக ஒரு சில விஷயங்கள் என்னவென்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, பள்ளிவாசலுக்காக இடம் பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக நம்மளுடைய பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்கிவிட்டு அதில் இன்னும் சில கிட்டத்தட்ட 25 லட்சம் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ்
சேர்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் நமக்கு தேவை இருக்கின்றது. அந்த தேவைக்காக இந்த ரமதானுடைய மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியம். அனாதை இல்லத்துக்காக வந்திருக்கிறார்கள், பள்ளிவாசலுக்காக வந்திருக்கிறார்கள், மஸ்ஜிதுக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாம் சதகத்துல் ஜாரியா. அல்லாஹ் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானின் கத்அ அமலு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், எல்லா அமல்களும் வெட்டப்படும்.